எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் நந்து, அரிசுவை அன்லிமிட்டெட். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இதுக்கு வெங்காயம் நறுக்க போகிறதில்ல, தக்காளி நறுக்க போகிறதில்ல, வதக்க போகிறதில்ல. மூணு பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் இன்னைக்கு மதர்ஸ் ரெசிபியோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். அந்த பேக்கெட் பின்னாடியே குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே பன்னீர் பட்டர் மசாலா மூணுமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கெட் அன்பேக் பண்ணால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்குது. அதில் இருக்கிற மசாலாவை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி நம்ம 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்லேயே 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ பன்னீரை ரெடி பண்ணிடலாம். பன்னீரை எப்போதுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. நான் இங்கே 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பாயில்டான வாட்டரில் ஒரே 1 நிமிஷம் அந்த பன்னீரை முக்கிட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அந்த ஹாட் வாட்டரில் வைக்காதீங்க, அது ரொம்ப அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பன்னீரை நம்ம ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பன்னீர் சாப்பிடும்போது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் தட்டி விட்டுக்கோங்க. 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்க. ஸோ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோன்னு நான் கலந்து வச்சிருக்கிற அந்த மசாலா கலவையை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணுங்க. பாருங்க, இப்போ நல்லாவே திக்காக இருக்கு கிரேவி. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, பன்னீர் நிறையா இருக்குது, சட்டுன்னு ஒரு கிரேவி பண்ணணும் அப்படின்னா இந்த மிக்ஸ் இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்தில் சூப்பரான கிரேவி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைம் சேவிங் மிக்ஸ் தாங்க இது. இப்போ பன்னீர் சேர்த்தாச்சு. அதே மாதிரி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசனைக்கு நல்லா மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு காலையில் சீக்கிரமாக ஒரு கிரேவி செய்யணும், இல்லை ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே டயர்டாக இருக்குது, ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. நான் எந்த ஒரு க்ரீமுமே ஆட் பண்ணலை. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹோட்டலோட அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இதில் நமக்கு கிடைக்கிது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சுட சுட சப்பாத்தி ஒரு பராத்தாஸோட சர்வ் பண்ணுங்கள். நம்ம கைப்பட தக்காளி, முந்திரி பருப்பு, மசாலாலாம் சேர்த்து செய்கிற அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இருக்கிற டேஸ்ட்டே தனிங்க. அந்தளவுக்கு இல்லைனாலும் அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக இந்த மிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்